vlog எப்பவுமே ஒரே இடத்துல ஒரே கிச்சன்ல இருந்து வருமே, இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இருந்து வருது அப்படின்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். 3 month இருக்குமா? ஆமாம், 4 month 3 month இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். சரி, ஒரு அம்பரீஷ்க்கு இந்த வருஷம் லீவே கிடையாது, ஒரு 4 days தான் லீவ் வருது நெக்ஸ்ட் வீக்ல. சரி, வர முடியாது, லீவும் இல்லை. சரி, அதனால டக்குன்னு பிளான் பண்ணி தீபாவளிக்கு வந்துமா? அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தோம். டக்குன்னு பிளான் பண்ணி, கொஞ்சம் ரூம்ல வராதீங்க, டக்குன்னு பிளான் பண்ணி நேற்று தான் வந்தோம். இப்போ காலையிலே வந்து நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸ் பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே தான் கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸ் பெருமாள் கோவில் இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு நம்ம காருக்கு வந்து இங்கே பூஜை போட போகிறோம். என்ன ரொம்ப ராசியான கோவில். நான் ஆமாம், சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த கோவில். எப்போவுமே ஊருக்கு வரப்பெல்லாம் சண்டே ஒரு நாள் தானே வருவோம். அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட்ருவோமா, அதனால் போகிறதுக்கு டைமே இருக்காது. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி காலையிலே கிளம்பியாச்சு. அப்படியே எங்களோட வாங்க, நீங்களும் சேர்ந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Good morning, happy Sunday. ஹாப்பி சண்டே. என்னடா vlog எப்போவுமே ஒரே இடத்துல ஒரே கிச்சன்ல இருந்து வருமே, இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இருந்து வருது அப்படின்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். 3 month இருக்குமா? ஆமாம், 4 month 3 month இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். சரி, ஒரு அம்பரீஷ்க்கு இந்த வருஷம் லீவே கிடையாது, ஒரு 4 days தான் லீவ் வருது நெக்ஸ்ட் வீக்ல. சரி, வர முடியாது, லீவும் இல்லை. சரி, அதனால டக்குன்னு பிளான் பண்ணி தீபாவளிக்கு வந்துமா? அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தோம். டக்குன்னு பிளான் பண்ணி, கொஞ்சம் ரூம்ல வராதீங்க, டக்குன்னு பிளான் பண்ணி நேற்று தான் வந்தோம். இப்போ காலையிலே வந்து நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸ் பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே தான் கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸ் பெருமாள் கோவில் இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு நம்ம காருக்கு வந்து இங்கே பூஜை போட போகிறோம். என்ன ரொம்ப ராசியான கோவில். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த கோவில். எப்போவுமே ஊருக்கு வரப்பெல்லாம் சண்டே ஒரு நாள் தானே வருவோம். அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட்ருவோமா, அதனால் போகிறதுக்கு டைமே இருக்காது. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி காலையிலே கிளம்பியாச்சு. அப்படியே எங்களோட வாங்க, நீங்களும் சேர்ந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் காருக்கு பூஜை போடணும் அப்படிங்கிறத வீட்டில் இருந்துக்கிட்டே காரை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காருக்கு பூஜை போட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று நைட்டே நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. நைட்டு வந்த டயத்தில் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. வீடியோ பெருசாக எடுக்கல. சரி, காலையிலேருந்து வீடியோ கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் தான். நைட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு அங்கே சென்னை போய் ரீச் ஆயிடணும். ஏன்னா நாளைக்கு அம்பரீஷ்க்கு வந்து 3 daysக்கு எக்ஸாம் இருக்கு. அதனால லீவே போடக்கூடாது, பூஜைக்காக மட்டும் தான் வந்தோம். லீவே போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இந்த ரொம்ப நாளா இந்த கோவிலுக்கு வந்து அம்பரீஷ் பிறந்து அம்பரீஷ்க்கே 5 years ஆயிடுச்சு. இன்னும் நான் இந்த கோவிலுக்கு வரல. அப்படியே மேரேஜ் ஆச்சு, உடனே கன்சீவ் இருந்தேன், குழந்தை பிறந்துச்சு. அப்படியே ஏன்னா வரதெல்லாம் நாங்க 1 day 2 day வருவோமா, அது சண்டே அதுமா வருவோமா, வந்து காலையில நான்வெஜ் ஏதாவது செஞ்சிருவாங்க, இல்ல ஏதாவது சாப்பிட்டுருவோம், காலையில கிளம்ப மாட்டோம். அதனால போறதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் வந்திருக்கோம். சரி, அப்படியே வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம கோவில் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். அர்ச்சனை தட்டு வாங்கல, காருக்கு தான் மாலையா, சாமிக்கு மாலையா, மாலை ஒன்று வாங்கி வைங்க, எலுமிச்சை மாலை வாங்கி வைங்கன்னாரு. 1000 தான் சொல்லு. எங்க ஊர் தான் எல்லாமே பக்கத்துல எதுக்குமே கஷ்டப்படுறவங்க. ஒரு கோவிலா, கடையா, ஒரு ஃபேன்சி ஸ்டோரா, எல்லாமே என்னதான் நம்ம சென்னைன்னு வந்தாலுமே எங்க ஊர் தாங்க எல்லாத்துக்குமே. இது வந்து 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. அதாவது 108 திவ்ய தேசத்துல திருப்பதி எல்லாமே வரும். அதுல வந்து இந்த பெருமாள் கோவிலும் ஒண்ணு. இல்ல அதுவும் இருக்கு, இது இப்ப புதுசா வாங்கி இல்லக்கா இருக்கு.
செல்ஃபோன் மற்றும் கேமராக்கள் அனுமதி இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். அதனால நம்ம இங்கே ஆஃப் பண்ணுறோம். உள்ள கோவிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வெளில போட்டிருக்காங்க. யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம். பெரிய கோவிலுங்க, ரொம்ப. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் சுத்தத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போல்லாம் வந்து 90s கிட்ஸில் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படிலாம் சுற்ற முடியாது இல்லை, கோவில் தான் வருவோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலுக்கு வந்தோம்னா ஒரு 1 hours 2 hours இருந்துட்டு கோவில் சுற்றுறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக போவோம். அப்போல்லாம் இதுதான் டைம் பாஸே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒன்று கோவிலுக்கு போவோம், அதை விட ஏதாவது ஜூஸ் கடையில் ஏதாவது குடிப்போம், அவ்வளோதான். அப்போல்லாம் இதுதான் டைம் பாஸு. நான் வீடு கட்டிகிட்ருக்கேன். நிஜத்தில் தான் இன்னொரு வீடு கட்ட முடியல, கோவிலையாவது கட்டுவோம். இங்கே கட்டினோம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் ஒரு பெரிய வீடாக கட்டலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு. என்னங்க சிரிக்கிறீங்க? உள்குத்தமாக சிரிக்கிறீங்களே. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். வாங்க இங்கே பாருங்க. எத்தனை ஃப்ளோர்? 8 ஃப்ளோரா? இது வந்து பேஸ்மெண்ட். அதெல்லாம் அதுல கணக்குல சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, அதுக்கப்புறம் இது மொட்டை மாடி, அதுக்கு மேல வந்து தண்ணி டேங்க். அதனால அத்தனை வச்சிருக்கேன் நான். இதே மாதிரி ஃபியூச்சர்ல அம்பரீஷ்குடி எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய வீடு லோன்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படியே போலாமா? வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் அங்கங்கே யாரெல்லாம் வந்து ஆள் இல்லையோ, எங்கெல்லாம் ஆள் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து அங்கங்கே சும்மா உங்களுக்காக தான். ஏன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு கோவில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, தெரியும் ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் தோங்கலாம் தெரியும், நோஸாக தெரியாது. அதுக்காக தான் டூரிஸ்ட் பிளேஸ். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெருமாள் கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த பெருமாள் வேற லெவலாக இருப்பாரு. டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலி இது. கார் இருந்துச்சு, அது 4 பேர் 2 பேர் தான் போக முடியும். இது இப்போ நாங்கள் ஃபேமிலியாக வந்தால் போக முடியலன்ட்டு இது மாதிரி வாங்கிட்டாங்க. இல்ல அதுவும் இல்ல, அது ரொம்ப கிலோமீட்டரும் போயிடுச்சு. அதை மாத்திட்டு ரொம்ப அதனால சரி அது லோக்கல் போறதுக்கு அதை வச்சுக்கிட்டோம். இது லாங்கெல்லாம் போறதுக்கு. அவர் பேரன் பிறந்த டேட் அது 13/11. நவம்பர் 13. வேணா நீ வச்சுக்கா. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏசி போட்டு விட்ற வேண்டியதானே? போட்டு விட்ரு, ஓட்டம் ஹீட்டாக இருக்கும். இல்லைண்ணா ஆட்டோ போட்டு விட்ரு. இந்த கிட்டார் அவன் சின்ன பிள்ளையிலே இது வாங்கியிருக்கான். இருந்தாலும் இங்க எல்லாமே அவன் வாங்கினதுதான் இருக்கா, அதனால வந்த அடையாளத்துக்காக வாங்கியிருக்கான். வந்தாச்சு வந்தாச்சு. எப்படி இவ்வளவு பொறுப்பாகுனீங்க? அதான் இப்படி வேலை வாங்குறீங்க சின்னம்மா. எவ்வளவு பெரிய இருக்கலே கஷ்டமான வேலை வெங்காயம் உரிக்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு நல்லா இருக்குல்ல? என்னது? டைனோசர். ஒண்ணு டைனோசரை பிடிச்சிருவான், இல்ல ஸ்பைடர்மேன் பிடிச்சிருவான். பலாக்கொட்டை. பலாக்கொட்டை வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே முடியுது. நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு 4 கிலோ பழமே 200 ரூபாய் ரேஞ்ச் விற்கிது பலாக்கொட்டை. பாய் பாய். இவங்க தான் என்னோட 3வது சித்தி, அப்பாவோட 2வது தம்பியோட. மேக்கப்லாம் வேணும், அப்படிதான் இருக்கணும். வீட்டிலலாம் அப்படிதான் இருப்பாங்க. சண்டேல இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். எங்கள் அப்பாவோட 2வது தம்பியோட ஒய்ஃபு. இன்னொரு தம்பி வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகிறோம். அவ்வளோதான். அப்போ அங்கே போயிட்டு பார்க்கலாமா? பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய். அடுத்தது எங்க வந்திருக்கோம்? அடுத்த சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம்.
இல்ல சின்ன காரா இருக்கும்போது அதாவது பட்டு பட்டுன்னு இறங்கிட்டோம். பெரிய கார்ல இறங்கவே கஷ்டமா இருக்கு. நாங்க வரதுக்குள்ள சிக்கன் இது என்னது இது விங்ஸா விங்ஸ் எல்லாம் போட்டு சிக்கன் விங்ஸ்லாம் நிறைய போட்டு சிக்கன் கிரேவி இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். செட்டிநாடு கிரேவி என்ன கிரேவினா வச்சுக்கலாம், நம்ம வைக்கிறது தான் பேரு. அதுக்கப்புறம் அதே போதும், இது ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படி சொன்னேன். இருந்தாலும் இங்க பாருங்க இது வந்து ப்ரான்ஸ் ஃப்ரை, தவா ஃப்ரை இல்ல டீப் ஃப்ரை எப்படி வேணா சொல்லிக்கலாம். பயங்கரமா பசி எடுக்குது. ஆமா கொஞ்சம் பயங்கரமா பசி இருக்கு, அதனால இப்ப ஒரு பச்சையாவே கோயில்ல ரொம்ப நேரம் நடக்க விட்டீங்க என்ன வந்து லைட்டா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்துடும், அந்த இறாவில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு பட்டுன்னு குக் பண்ணி பட்டுன்னு சாப்பிடலாம். அக்கா வர பாத்துட்டே இருக்காங்க, அக்கா வீடியோல காமிங்க. இவங்க பேக் போனே இவங்க தான். ஆமா உண்மையா அவங்க இல்லாத போது இந்த வீடு ஃபுல்லா தூண் மாதிரி, இந்த வீட்ல ஒரு தூண் அவங்க 2 பில்லர். இவங்க இல்லனா வீட்ல ஒரு எதுவே நடக்காது. அந்த மாதிரி அக்கா வந்து யார் வந்தாலும் கூடவே இருப்பாங்க. நல்ல சூப்பரான ஒரு அக்கா. உன்ன மாதிரி ஒரு அக்கா தாங்க எனக்கு வேணும். சென்னை கூட்டி போறதுக்கு வரமாட்டாங்க. நான் வந்து வீட்லயே கூட்டு போய் வச்சுக்கலாம், கூட இருங்கக்கா அப்படின்னா வரமாட்டாங்க. அந்த அக்கா மாதிரி வரமாட்டாங்க. நமக்கு எப்படி நீங்க அது மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, அது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்க. நமக்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு தெரியாம சீக்ரெட் அக்ரிமெண்ட். நமக்கு எப்படி ஊர்ல மீனாக்காவோ அந்த மாதிரி உங்களுக்கு. ஆமா எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க அந்த பிரான்ல இருந்து. அந்த தண்ணி எல்லாம் கீழே ஊத்திடணும், இல்லன்னா வச்சுக்கோ அந்த பிரான்லயே அந்த தண்ணி வந்து பிரான்லயே நம்ம வேக ஒரு மாதிரி கிறிஸ்பி இல்லாம ஆயிடும், ஒரு மாதிரி சக்க மாதிரி ஆயிடும், அந்த கிறிஸ்பியா வராது. இப்ப அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இங்க பாருங்க பிரான் கலரே மாறி லைட்டா பிரான் மட்டும் இருக்கு. இது என்னென்ன போடுவீங்க? இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை, அதுக்கப்புறம் வந்து மைதா, அப்புறம் மைதா, அப்புறம் பிளெயின் சில்லி பவுடரும் போடணும். கிறிஸ்பி பிரானா நார்மல் பிரானா அது ஏதோ ஒரு பிராணி செஞ்சு கொடுத்தா நம்ம தான் பேர் வச்சுக்கணும். ஏதாவது பேர் வச்சுக்கணும். அது ஏதோ ஒரு பிராணி, அவங்க ஸ்டைல்ல ஒரு பிராணி, நம்ம பேர் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்க சிக்கன் கிரேவி காமிச்சேன்னா இந்த பக்கம் ஒயிட் ரைஸ், கீழே ஒரு டாய்ஸ் சொல்லலாம். அம்பரீஷ் குட்டி வீட்டுல எப்ப பாரு டாய்ஸ் கூட வச்சுட்டு உட்காந்துப்பால, அது மாதிரி எங்க பாட்டி வந்து எப்ப பார்த்தாலும் வெங்காயம் கூட வச்சுட்டு உட்காந்துப்பாங்க. பாதி டைம் பாஸ் வந்து பாதியில முழு நேரம் டைம் பாஸே வெங்காயம் தான். இவங்க தான் எங்க தாத்தி சொல்வோம் நாங்க. எங்க பாட்டி தாத்தி அங்க பாரு ஒரு ஹாய் சொல்லு. அவங்க 80+. எங்க பாட்டிக்கு வந்து 84 80 எப்பயோ 82 சொல்வோம். 84 82 83 இருக்கும். எங்க மனநி இப்பவுமே தெம்பா எல்லா வேலையும் நான் நிறைய வீடியோல முன்னாடி வீடியோலாம் நிறைய காமிச்சிருக்கோம், இப்பதான் வரதில்லை. எங்க பாட்டி எப்ப பாரு இந்த வெங்காயம் கூட பூண்டு கூட தக்காளி கூடலே தான் இருப்பாங்க. அம்பரீஷ் எப்படி எப்ப பாரு ஒரு டாய்ஸை வச்சு சுத்துறானோ அது மாதிரி எங்க பாட்டி வந்து வெங்காயம் சின்ன வயசுல ஃபுல்லாவே சமையல் கட்டிலே இருந்து பழகிடுறாங்க. ஆமா வேலை செய்யாம இருக்கவே இந்த வயசுலயுமே அவங்க வேலையை அவங்க பாத்துப்பாங்க, எல்லாமே செஞ்சிருவாங்க. அது மாதிரி என்ன ஒண்ணு எல்லாத்தையும் மறந்து போயிருவாங்க, அப்பப்ப மறந்து போயிருவாங்க. எப்பவுமே அதை விட்டுங்க, எப்பவுமே இந்த மேக்கப்ல இருப்பாங்க. பாருங்க ஜூம்ல காட்டுறேன். இவங்களுக்கு இந்த மேக்கப் மட்டும் குறையாது. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கனாலும் நைட் 10 மணிக்கு வந்தாலும் இதே மேக்கப்ல தான் இருப்பாங்க. ஆமா இல்ல நம்ம கூட வந்து ஒரு நாளைக்கு ட்ரெஸ் பண்ணுவோம், ஒரு நாள் வந்து சோம்பேறித்தனப்பட்டு வீட்டுல தூங்கிடுவோம், படுத்து கம்மன் அப்பா படுத்துடணும். நானே எங்க பாட்டி அப்போல இருந்து இப்ப வரைக்கும் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணாம இருந்ததே இல்ல. மேக்கப் பண்ணாம முதல்ல டிஃபனே சாப்பிட மாட்டாங்க. 24/7 இப்படிதான் இருப்பாங்க. நீங்க நைட் வந்து 2 மணிக்கு எழுப்பி பார்த்தாலும் எங்க பாட்டி இப்படிதான் இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா தக்காளி பழம் மாதிரி இருப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து தக்காளி பழம் மாதிரி இருப்பாங்க. அந்த விபூதியும் குங்குமம் கலையவே கலையாது, அப்படிதான் இருப்பாங்க. இந்த பாருங்க நீங்க பிரான் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகல, இப்போ மசாலா போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணனுமா? நீ கிச்சன்லயே வாங்கி சாப்பிடலாம். நீங்க வந்துருக்க கிச்சன்ல சைடா கிச்சன்ல வந்துட்டீங்களா விட்டுட்டு ரெசிபி நான் எவ்வளவு நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் ரெசிபி நைஸா 4 பீஸ் சாப்பிடலாம், அப்புறம் கிடைக்காது நமக்கு அப்படிலாம். தனியா எடுத்து அது எப்படி ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன் எப்படி கொடுக்காம போயிடுவாங்க? தனியா குத்துறாங்க உனக்கு ஸ்பெஷலா. இல்ல நான் வந்து மக்களுக்கு வந்து ரெசிபி காமிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். சரி சரி. இப்போ வந்து தோட்டம்லாம் போய் பார்க்கலாமா? எல்லாமே ஆர்கானிக் செடி தான். வாங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம். செடி தான் இருக்கும் இங்க வீட சுத்தி. இது ஃபுல்லா வந்து மஞ்சள் பூசணிக்காய் செடி. மஞ்சள் பூசணி தானே சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணி செடி. அப்புறம் வந்து இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் ஒன்னே ஒன்று ஐயா அம்மா கத்திரிக்காய் அம்மா கத்திரிக்காய் வந்து ஒன்னே ஒன்று காய்ச்சிருக்கு. காமிக்கட்டுமா? கொஞ்சம் ஜூம்ல வைங்க. தெரியுதா பாருங்க, தெரியுதா கத்திரிக்காய்? கத்திரிக்காய் தெரியுதா? கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க, இங்க வாங்க புதினா பாருங்க. புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி பண்றோமா பட்டு நாங்களா வந்து பிரியாணி பண்ண போறோம்னா போய் 10 ரூபாய்க்கு புதினா வாங்கிட்டு வந்து தான் செய்வோம். இங்க வெத்தலை செடி கூட வச்சிருப்பாங்க. பட்டுன்னு பிரியாணி பண்ணணுமா புதினா பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கணுமா பட்டுன்னு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வாங்க கருவேப்பிலை சட்னிக்கு தாளிக்கணுமா பட்டுன்னு ஓடி வந்து கருவேப்பிலை. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஒண்ணு கருவேப்பிலை மட்டும்
பிறந்த பொண்ணு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகவே கூடாது. அதுக்கு ஏதோ வரலாறு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கருவேப்பிலை எண்ணெய் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக கருவேப்பிலை கொண்டு போகக்கூடாது. எண்ணெய் கூட நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம், கருவேப்பிலை வந்து கொண்டே போகக்கூடாது. அப்புறம் இங்கே வாங்க, இதுவுமே கருவேப்பிலை தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இது வந்து ரோஜா, இது வந்து ரோஜா. இங்கே ஃபுல்லாக மிளகா செடி. அப்புறம் இங்கே பாருங்கள் வெத்தலை செடி. இங்கே வாங்க, ஜூமில் இருக்கா, இங்கே பாருங்கள் வெத்தலை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெத்தலை. நம்ம கடையில் கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. வெத்தலை பாருங்கள். யாருக்காவது காய்ச்சல் சளி ஜுரம் இருமல்லாம் வந்துச்சுன்னா பட்டுன்னு 2 வெத்தலையை பிச்சு போட்டு கூட மிளகு சீரகம்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெத்தலை கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் இங்கே வந்து செம்பருத்தி செடி. இங்கே இப்படியே வாங்கலேன், எவ்வளோ வீட்டை சுற்றி எவ்வளோ சித்தப்பாவும் சித்தி எவ்வளோ வந்து க்ரீனிஷாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லா வாங்கினே இருப்பாங்க செடி தான். ஆமா, அவங்க வந்து செடியை வந்து செடி லவர்ஸ். அவங்க செடி அவ்வளோ லவ் பண்ணுவார் சித்தப்பா. ஃபுல்லா வீட சுத்தி செடி தான். யார் இல்லாமலும் வாழ்ந்துவார், செடி இல்லாம வாழ மாட்டார். இதை பார்க்காம இருக்கவே மாட்டார். இதுக்காகவே அதிகமா எங்கேயும் போக மாட்டாங்க. தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க செடி, படிக்கட்டுலாம் செடி. இங்க பாருங்க, இங்க பாருங்க செடி, இங்க செடி, இங்க செடி. அப்படியே வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு நர்சரிக்குள்ள வந்து நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க. பச்சை பசேல் வீட சுத்தி. இந்த சந்தில ஃபுல்லா செடி. இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் என்னதான் நம்ம செடியெல்லாம் காசு கொடுத்து வாங்கினாலுமே அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும். நமக்கெல்லாம் அது கிடையாது, டைமும் கிடையாது, திறமையும் கிடையாது. இங்க பாருங்க, இங்க வாங்க, ஃபுல்லாவே ஜாதி மல்லி தெரியுதா. ஈவினிங்ல வந்து இதுல அரும்பு பூக்கும். அதுக்கப்புறம் அது பாருங்க, அது ஏதோ ஒரு செடி சொல்லுவாங்க ஒயிட் கலர்ல இருக்குல்ல வெளியில. அது மாடியிலயுமே அரும்பு பறிப்பாங்க ஈவினிங் டைம்ல டெய்லி. கனகாமரம். ஆமா, பூலாம் கடையில வாங்கவே மாட்டாங்க, இதுல பறிக்கிறதே டெய்லி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. இது ஃபுல்லாக ஜாதி மல்லி, செம்ம வாசனையாக இருக்கும். ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து குரோட்டான்ஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. அப்படியே வீடை சுற்றி ஒரு க்ரீனரியாக இருக்குங்க. ஊருக்கு வந்தால் கூட சித்தப்பா வந்து யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ, ஐயோ செடி 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 இதை தான் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆள் வச்சுட்டு வருவார் தண்ணி ஊற்ற சொல்லி. செடி கொடியை வந்து இந்த க்ரீனரியை, அதாவது இந்த செடியெல்லாம் லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வச்சுக்க முடியும். நம்மளாம் சும்மா நம்மளும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டோம். சோம்பேறித்தனமாயிரும், அதுவே செத்து போயிடும், வாடி போய். அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் மெயின்டைன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நர்சரியில் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க, வீட்லேயே பண்ணுவாங்க. அதனால தான் வீடை சுற்றி இப்படி இருக்குது. சரி, நம்ம போவோமா உள்ள? கத்தாழை, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆலோவேரா நம்ம தலைக்கெல்லாம் போடுவாங்கல்ல, ஆலோவேரா அந்த ஜெல்லு, அதான் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. துளசி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. வீட்டை சுற்றி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மறந்து இங்கே வந்து ஒரு 2 நாள் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு ஆசை. பட் அதுக்கு தான் நமக்கு டைம் இல்லாமல் போச்சு. அப்போல்லாம் அருமை தெரியல, இப்போ வந்து இருக்கணும்னு தோணுது, ஆனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் பாருங்க, இங்கே கிளம்புறதே இருக்கீங்க இந்த மாதிரி தான் நம்ம எப்படி வந்து ஸ்டே பண்ண முடியும். இங்கே படிக்கட்டில் கூட ஃபுல்லாக செடி தான். அழகாக புல்தர மாதிரி அழகாக கட் பண்ணி போட்டு ஃபுல்லாக செடி தான். வீடை சுற்றி ஃபுல்லாக செடி தான். இப்போ நம்ம பசிக்குதுங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நானும் போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, சரி. சாப்பிடும்போது பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தா நன்றாக தூங்கி எழுந்து அழகான மாலையில் ஒரு ஸ்ட்ராங்கர டீயும் மேரி பிஸ்கட்டோட ரொம்ப நாள் கழிச்சு மேரி பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றோம். அது ஒன்று. 2வது மாதிரி உட்காந்து சாப்பிட்றோம். சிஎஸ்கே மேட்ச் வேற போட போறாங்கன்னு ஒன்று இருக்குது. அம்பரீஷ் எங்க போயிருந்தேன்? காலையில 6 மணிக்கு எழுந்துவேன், தூங்கவே இல்லை. நாங்கெல்லாம் தூங்கி எழுந்து வந்துட்டோம், அவன் தூங்கவே இல்லை. அம்பரீஷ் கிட்ட வந்து மதிய பஸ்ல வந்து 2வது ரவுண்ட் போயிருக்கேன். தின்னே கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க குடும்பம் தான். காலையில ஒரு சமையல், மதியம் சாப்பிட்டா நைட் சாப்பிடுறதுல பட்னியா படுத்துப்பீங்க இல்ல. எல்லார் வீட்லயும் வந்து மதியானம் செஞ்சா அந்த குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வச்சு நைட்டு ஓட்டுவாங்க இல்லையா. மதியானம் செய்யாம நைட்டுக்கு செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல மட்டும் காலையில ஒண்ணு மதியானம் காலியே ஆகலைனாலும் நாங்க நைட்டு ஃப்ரெஷ்ஷா தான் செய்வோம். இப்போ நைட்டுக்கு வந்து மறுபடியும் காடை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு சின்ன. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு காடெல்லாம் வேண்டாம், சிக்கனே மறுபடியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு மட்டன் கிடைக்காது, மறுபடியும் சிக்கன் வாங்கிட்டு வந்து சொல்லி அங்க பாருங்க சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் காமிங்க. இப்போ சிக்கன் வந்து சால்னா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க 2 கவர் ஃபுல்லா பரோட்டா. ஆமா, சிக்கன் தான் கிரேவி பண்ண போறோம் பரோட்டாக்கு. இது எதுக்கு இவ்வளோ சால்னா? ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கா? அடுத்தது
பரோட்டா, அதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கன் சால்னா பண்ண போகிறோம். நம்ம அஜிஸ் பாய் கடை ஸ்டைலில் சால்னா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து நான் வந்து இட்லி பொடி கேட்டேன். இட்லி பொடி இவருக்கெல்லாம் பிடிக்காது, நான் தான் சாப்பிடுவேன். அதனால் இட்லி பொடிக்கு வந்து ப்ராசஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நான் அரைக்க போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதையும் அரைக்க போகிறோம். இட்லி பொடி அரைச்சி நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ அரைக்கிறாங்க. ஷார்ட்ஸ் வரும். இதை ஏன்னா இது vlogல ரொம்ப லென்த்தாக போயிடும். ஷார்ட்ஸ் வரும். இதை அரைச்சி இதை நான் கொண்டு போகிறேன். இப்போ வந்து நம்ம பரோட்டா சால்னா வச்சுட்டு சாப்பிடும்போது கரெக்டலாம். ஏன்னா சால்னா வைக்க தான் பெருசு, ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ. எனக்கு ஒரே வீடியோவாக எடுக்கிறோமா, அதனால் நம்ம சால்னா பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கலாம். சரி போ, வேணாவா. நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணும்போது வீடியோ பார்த்தோம்ல, இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி, இது கிரேவி கிடையாது, சால்னா. மதியம் பண்ணது தான் கிரேவி. இது வந்து பரோட்டாக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நான் வந்து இட்லி பொடி அரைச்சி தர சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் சூப்பராக நல்லா கம இங்கே அடிக்குதா, உங்களுக்கு வாசனை அடிக்குதா? சூப்பராக இட்லி பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு. இது வந்து நைட் டின்னருக்கு நமக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையில். நைட்டு டின்னருக்கு அவ்வளோதான். இதோட ரெசிபி எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் எடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வரும். இதோட ரெசிபி ஃபுல்லாக வரும், பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லாரும் அம்பரீஷ் குட்டி எல்லாரும் சாப்பிட்டாங்க, பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு மணி இப்போவே 9 o'clock ஆக போகுது. நம்ம 10 o'clock கிளம்பினாலுமே 11, 12, 1 o'clock நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். கிளம்பும்போது பார்க்கலாமா? சிம்பு மாதிரி இருக்காரா? வயசு 10 வயசு குறைஞ்சிச்சு. புரியல, 10 வயசு குறைஞ்சிச்சு பாருங்க. ஏதாவது பொண்ணு தான் சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோங்க. எல்லாரும் ஒன்றா இருந்ததால் அப்படியே ஜாலியாக பேசி டைம் போனதே தெரியல. இந்த இடத்துல நான் ஏன் ஸ்பெஷலாக வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னன்னு தெரிலங்க, திடீர்னு மைக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, வாய்ஸ் எதுவுமே வரல. எப்பவும் இப்படி தாங்க, மொதல் நாள் நைட்டு வருவோம், அடுத்த நாள் நைட்டு பேக்கப் ஆகிடுவோம். அதனால் அந்த ஒரு நாள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷம். ஒரு 2 மணி நேரம் கிடைச்சாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபைனலாக அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக வீடே கலகலன்னு இருந்துட்டு அடுத்த நாள் அப்படியே வீடு சைலண்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் சித்தப்பாக்கும் சித்திக்கும். இப்போ வந்தாலும் ஒரே நாளில் இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடிடுறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நம்ம பழப்பு அப்படி இருக்குது, நம்ம பழப்பையும் போய் பார்க்கணும்ல. நாங்கள் கிளம்புறதால எல்லாரும் ஃபேமிலியாக எங்களுக்கு பாய் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு 3 மணி நேரத்தில் சென்னையும் வந்து சேர்ந்துட்டோம். இது லாஸ்ட்டாக உங்ககிட்ட பாய் சொன்ன வீடியோ தாங்க இது. அம்பரீஷ் குட்டிக்கு இதுதான் ஸ்கூலோட லாஸ்ட் வீக். இந்த வீக்கோட அவர் வந்து யூகேஜி கம்ப்ளீட் பண்ணி கிரேட் 1க்கு ப்ரொமோட் ஆகிறாரு. இந்த 3 days அவருக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க மேம் வந்து ஸ்ட்ரிக்டாக லீவ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்படி அறக்க பறக்க நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்துட்டோம். மிட் நைட் ஷார்ப்பாக ஒரு 1:30க்கு வீட்டுக்கு ரொம்ப சேஃப்டியாக வந்து நாங்களும் ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த vlog-ஐயும் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.